أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، وبعد. فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ஸலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்தினர்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக சிந்தனையை சீராக்கி உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த அமர்வில் குழுமியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு, இறை அருளால் இறை இல்லத்தில் ஒரு ஈமானிய அமர்வு இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நம் மீது கடமையாக்கப்பட்ட மக்ரிபு தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றிவிட்டு, செவிக்கு விருந்தாய், சிந்தனைக்கு சத்தாய் அமையவிருக்கின்ற குர்ஆனிய கருத்துக்களை கேட்பதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம் அனைவரினுடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான நிறைவான கூலியை ஈருலகிலும் வழங்கி அருள்வானாக என்ற முதன்மையான பிரார்த்தனையோடு, முதலில் உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் நற்செய்திகளை போதிக்கின்ற மார்க்கம். ஒவ்வொரு முஸ்லிமும் நற்செய்தி சொல்பவனாக மாற வேண்டும். முதல்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்றைக்கு நம்மளுடைய நிலை துரதிர்ஷ்டவசமாக மாறி இருக்கிறது. நம் நட்பு வட்டாரத்திற்குள், நிறைய நட்பு வட்டாரங்களுக்குள் நாம பழகுகிறோம். பெண்களாக இருந்தால் பெண் தோழிகள், ஆண்களாக இருந்தால் ஆண் தோழர்கள். நமக்கு தெரிந்த ஒரு நண்பரை பத்தி ஒரு நல்ல செய்தி ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றார். பேர் அப்துல்லான்னு வச்சுப்போம், யாரும் கோச்சிக்க வேணாம். உதாரணத்துக்கு அப்துல்லா ஆண்களா இருந்தால், பெண்களா இருந்தா ஃபாத்திமா, ஆயிஷான்னு நடையில வரும். அதை யாரும் கோச்சிக்க கூடாது. இவர் என்ன குறி வச்சு பேசுறாருன்னு யாரும் நினைச்சிக்க கூடாது. இது உதாரணத்துக்கு காலங்காலமா அப்படிதான் சொல்லப்படுது. ஆண்களாக இருந்தால் உதாரணத்துக்கு அப்துல்லா வந்துடுவார். பெண்களை பத்தி உதாரணம் சொல்றதாக இருந்தால் ஆயிஷாவும் ஃபாத்திமாவும் வந்து விடுவார்கள். நட்பு வட்டாரத்திற்குள் அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பத்தி இன்னொரு நண்பர் நல்ல செய்தி சொல்றார். அப்துல்லா அருமையான ஆள், நல்ல தாராள மனசுக்காரர்,
கொடைவள்ளல் அப்படின்னு அவரை பத்தி நல்ல சர்டிபிகேட்டா ஒரு 10 வரிசையா அடுக்கிறார். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த நற்செய்தியை அவரிடத்திலே பகர்பவனாக அவன் மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கு இது போன்ற நல்ல செய்திகளை யாராவது நட்பு வட்டாரங்களுக்குள்ள சொல்லி நாம போய் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறோமான்னு பார்த்தா 100% இருக்காது. உள்ளுக்குள்ள லைட்டா வயிறு எரியும். என்ன இவ்வளவு இப்படி புகழ்றாரு, சொல்ல மாட்டோம், ஆனால் சொல்ல வேண்டும். அதுக்கு நேர் மாற்றமாக இந்த அப்துல்லாவை பற்றி தவறா ஒருத்தர் சொல்றார். அவர் பெரிய கஞ்சர், பெருமை அடிக்கக்கூடியவர், ஏதாவது ஆப்போசிட்டா இந்த கருத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. உடனடியாக நாம போய் நேரா எப்போ பத்த வைக்கலான்னு பார்ப்போம். நைட்டு 10 மணிக்கு இந்த தகவல் வந்துச்சுன்னா, காலையில என்றைக்கும் தஹஜ்ஜத்துக்கு எழாதவர் அன்னைக்கு இந்த செய்தி எப்படியாவது ஃபார்வர்ட் பண்ணிடணும்னு தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருச்சு ஃபஜ்ர் தொழுத உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரான்னு தெரியாது. நேரா போய் பார்த்து, உங்களை ஒரு விஷயம் தெரியுமா, உங்களை பத்தி இப்படி எல்லாம் சொன்னாருன்னு நற்செய்தியை பகிரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் நெகட்டிவான விஷயத்தை மட்டும் மற்றவரிடத்திலே சொல்லுகிறோம். அந்த நிலை மாற்ற வேண்டும். முதல்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? இந்த நற்செய்தியை சொல்லக்கூடியவன் நானாக இருந்தாலும் இந்த நற்செய்திக்கு சொந்தக்காரர் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதோ அந்த நற்செய்தியை கேளுங்கள். இது யாருக்கு நற்செய்தி அப்படின்னா, இந்த சபையிலே இருப்பவர்களுக்கு நற்செய்தி. இங்கே இப்படி ஒரு வகுப்பு நடக்கவிருக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட எந்த காரணமும் இல்லாமல் இந்த வகுப்பை புறக்கணித்தவர்களுக்கு இது துர்ச்செய்தியாக மாறலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரா. எந்த மனிதனுடைய விஷயத்தில் அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, ஒரே ஒரு சின்ன நபிமொழிதான், 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த நற்செய்தி இன்றைக்கு இந்த சபையிலே பரிமாறப்படுகிறது. சொல்லுவார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரா. யார் விஷயத்தில் அல்லாஹ் நலவை நாடுவானோ, எந்த மனிதருடைய விஷயத்தில் அல்லாஹ் இவனுக்கு நாம தௌஃபிக் செய்யலாம், அருள் செய்யலாம் என்று எந்த மனிதன் விஷயத்திலே நாடுவானோ, அந்த மனிதனை சில காரியங்களுக்குள் அல்லாஹ் உட்படுத்துவான். அதுல ஒரு காரியம்தான் யுஃபக்கிஹு ஃபித்தீன். மார்க்க வகுப்பை, மார்க்க விஷயங்களை அவர் தெரியக்கூடியவராக மாறுவார். இந்த அமர்விலே கலந்து கொண்டதின் காரணமாக நாம் அனைவரும் அந்த நற்பாக்கியத்திற்கு பொருத்தமானவர்களாக மாறியிருக்கிறோம். இந்த நற்செய்தி உங்களையும் இதை கேட்பவர்களையும் உற்சாகப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நமக்கு நலவை நாடித்தான். அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் இந்த உலகமே நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஒரு துரும்பை கூட நகர்த்த முடியாது என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆம் அன்பு உறவுகளே, அல்லாஹ் நலவை நாடிய காரணத்தினால்தான் இந்த சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மார்க்க விஷயத்தில் ஞானம் என்றால் என்ன பொருள்? அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள், ஆரிஃபம் பில் ஹக், சத்தியத்தை அறிந்து கொள்வார். வாமிலம் பில்மி, அறிந்ததை கொண்டு செயல்படுத்துவார். இந்த இரண்டும் இந்த சபையிலே கலந்து கொண்டதற்கு பிறகு நம் வாழ்க்கையில் நிகழுமானால் அல்லாஹ் நம் விஷயத்திலே நலவை நாடுகிறான் என்ற நற்செய்தியோடு வழக்கம் போல துவக்கமாக 2 கேள்வி. முதல் கேள்வி, 99% 99% உங்க எல்லாத்துக்குமே தெரியும், வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப ஈஸியான வழக்கமா கேட்கிற முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இஸ்லாமிய விடுகதை அந்த பாணியில கேட்கக்கூடிய ஒரு கேள்வி.
முதல் கேள்வி, யாருக்கு பதில் தெரிகிறதோ அவர்கள் பதிலை சொல்ல வேண்டாம், கைகளை மட்டும் உயர்த்தினால் போதும். முதல் கேள்வி, இன்றைய மகரிப் தொழுகையில் முதல் ரக்காத்தில் இமாம் அவர்கள் ஓதிய அத்தியாயம் என்ன? அத்தியாயம் அப்படின்னா நமக்கு தெரிந்த பாஷையில சொல்றதா இருந்தா சூரா. இன்றைக்கு மகரிப் தொழுகையில் இமாம் அவர்கள் முதல் ரக்காத்தில் ஓதிய சூரா என்ன? அல்ஹம்து சூராவை தவிர. சொல்லுங்க ஜி. ஜி 100% தவறான பதில். இல்ல முதல்ல கையை மட்டும் உயர்த்துங்க. அடுத்த கேள்வி. அடுத்து, வல்லைலி இதா யக்ஷா. மாஷா அல்லாஹ், மிக சரியான பதில். இப்போ இந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வி, இது ஃபர்ஸ்ட் கேள்விதான், இதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வி. இந்த லைல் சூறால, இரவிலே ஓதப்பட்ட இரவு என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய பல கருத்துகள்ல ஒரே ஒரு கருத்து, சும்மா அந்த ஸ்பார்க் மட்டும் சொன்னா போதும், பெரிய கருத்துலாம் தேவையில்லை. இதை பத்தி அல்லாஹ் சொல்றான். தெரிந்தவர்கள் கையை உயர்த்தலாம். ஏன்னா இந்த குர்ஆன் வகுப்பினுடைய நோக்கம் வெறும் அரபியை மட்டும் கடந்து செல்வது நோக்கம் அல்ல, முடிந்த வரைக்கும் ஆத்மார்த்தமான கருத்துகளையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். யாராவது இருக்கீங்களா? அதாவது என்ன கேள்வினா, முதல் ரக்காத்துல ஓதுன சூரா சூரத்துல் லைல், வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லான்னு ஆரம்பிச்சு அந்த அத்தியாயம் முடியும். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய நிறைய கருத்துக்களை அல்லாஹ் சொல்றான். அதுல ஒரே ஒரு கருத்து மட்டும் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல தேவையில்லை, இதை பத்தி அல்லாஹ் சொல்றான். உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சொல்வதா இருந்தா, வல்லைல், இரவின் மீது சத்தியமாக அல்லாஹ்னு சொல்றான். இதே மாதிரி ஒரு சின்ன செய்தி, அதான் ஆரம்பத்தில் சொன்ன ஸ்பார்க், ஒரு சின்ன பொறி வந்தால் போதும். யார் சொல்லலாம்? அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லுங்க ஜி. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வசனத்தினுடைய அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அடுத்து வேற ஜெய் நீ சொல்லுங்க. மீனிங் இல்லை உங்களுக்கு. அதாவது நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, ஆயத்து கேட்பது நோக்கம் அல்ல. ஆயத்து கிட்டத்தட்ட எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனுடைய கருத்து, பொருள். ஜி அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுதுக்கு இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். இன்ன சஅயக்கும் லஷத்தா. என்ன மீனிங்? அல்ஹம்துலில்லாஹ். மனிதனுடைய முயற்சியை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது இப்படி ஒரு வசனத்தில் சொல்லுவான். சரியான பதில். அடுத்து 2வது இஸ்லாமிய விடுகதை அமைப்பில் முக்கியமான கேள்வி, நம் முஸ்லிம் சமூகத்திற்கு பரிச்சயமான கேள்வி. யாரும் அவசரப்பட்டு பதில் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்வி. இந்த கேள்வி பதில் தெரியாட்டி அடுத்து க்ளூ கொடுக்கப்படும். இந்த க்ளூவை வச்சு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கலாம். 2வது இஸ்லாமிய விடுகதை பாணியிலே கேள்வி. குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தினுடைய ஒன்லைன், குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்களில் ஒரே ஒரு வசனத்தினுடைய ஒரு வரி. நம் அனைவருக்கும் அது என்ன வரி என்று தெரிந்திருக்கும். பல சகோதர சகோதரிகள் இது குர்ஆன் ஆயத்தே என்று தெரியாத அளவுக்கு அந்த வசனம் தமிழோடு நம்மோடு இணைக்கப்பட்ட ஒரு வசனம். வசனத்தினுடைய ஒன்லைன் யாராவது சொல்ல முடியுமா? திரும்பவும் சொல்லுகிறேன்.
குர்ஆனிலே இருக்கக்கூடிய வசனத்தினுடைய ஒரே ஒரு வரி. குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்களுடைய ஒரு வசனத்தினுடைய ஒரு வரி. இந்த வரி நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு வரி. ஆனால் அதிகமான மக்கள் இது குர்ஆனினுடைய ஆயத் என்று தெரியாமலேயே நம் தமிழ் மொழி என்றே அதிகமான மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன வரி? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. நம் அனைவருக்கும் தேவையான ஒரு மெசேஜ். ஒரு சகோதரர் மட்டும் கடைகோடியில் இருந்து கை தூக்குகிறார். வேற ஏதாவது நடுப்பகுதி ஓரப்பகுதி தப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க கணிச்சு சொல்லலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்களினுடைய ஒரு வசனத்தினுடைய ஒரு வரி. இந்த வரி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்மிலே அதிகமானவர்கள் அது குர்ஆன் வசனம்னே தெரியாது, தமிழோடு கலந்த ஒரு வார்த்தை என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது என்னவாக இருக்கும்? முதல்ல ஒருத்தர் மட்டும் கை தூக்கியிருக்காங்க. அடுத்து இன்னொரு அன்பு சகோதரர் ஒருத்தர் கை தூக்கியிருக்காரு. ஜி, நீங்க சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். இதுதான் சிந்தனைக்கான பதில். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது குர்ஆனினுடைய வசனம். கொஞ்சம் டீட்டெயிலா போய் சொல்றதா இருந்தா, ஒருத்தர் திடீர் வசதி வந்ததுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் அனுப்பி வைக்கிறார்கள். இது நடந்த சம்பவம். திடீர்னு வசதி வந்துருச்சு. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்றாங்க, வாப்பாவை ஹாஜி ஆக்கினாதான் நம்ம பத்திரிகையில பேரம் போட முடியும்னு கட்டாயப்படுத்தி படம் கட்டி ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இது நடந்த சம்பவம். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தல்பியா பத்தி பேச்சு வருது. அப்ப அந்த பயிற்சி கொடுக்கிறவர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தல்பியா தெரியும்? கூட்டத்தில் இருப்பவர்கள் தல்பியானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தல்பியானா என்ன? தல்பியானா என்ன? அல்ஹம்துலில்லாஹ். தல்பியா என்றால் என்ன? தல்பியா என்றால் லப்பைக், அதான் தல்பியா. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்பவர்கள் சொல்வார்கள் அல்லவா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத். இதான் தல்பியா. இப்போ அந்த பயிற்சியாளர் இந்த தல்பியாவை தெரியுமான்னு கேட்ட உடனே நிறைய பேத்துக்கு தெரியல. உடனே இவர் பயிற்சி நடத்துறவரு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொன்ன உடனே இது அங்க கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொன்னாராம், இது நாகூர் அனிஃபா பாட்டு இல்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்கு தல்பியா என்று அவருக்கு தெரியல. அவர் பதில் கொடுத்திருக்காரு, இது நாகூர் அனிஃபா பாட்டு எனக்கு தெரியுமேன்னு இருக்காராம். அதே மாதிரி இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆனினுடைய ஒரு வசனம் என்று நம்மிலே அதிகமானவர்களுக்கு தெரியவில்லை. அது என்ன அப்படின்னு கேட்டோம். அது தமிழோட கலந்து போன ஒரு வார்த்தை. இப்போ இந்த இன்னா லில்லாஹி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னா லில்லாஹினா என்ன, அது ஏன் சொல்லணும், எப்போ சொல்லணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இன்னா லில்லாஹி சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்ற அந்த டீடைல் பார்ப்பதற்கு முன்பாக நமது பள்ளிவாசலில் நடந்த ஒரு அதிசய நிகழ்வை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இன்னா லில்லாஹி டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது பள்ளிவாசலில் ஜாமியா அஸஹரில் நடந்த ஒரு அழகான நிகழ்வை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு முஸ்லிம் நற்செய்தி கூறுபவனாக இருக்க வேண்டும். நம்ம பள்ளிவாசல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆனிலே இருக்கக்கூடிய எறும்பு என்ற ஒரு அத்தியாயம். குர்ஆன்ல எறும்புன்னு ஒரு சூரா இருக்கு, இரும்புன்னு சூரா இருக்கு, எறும்புன்னு ஒரு சூரா இருக்கு, இரும்புன்னு சூரா இருக்கு.
அந்த எறும்பு என்ற அத்தியாயத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு அருள் வளங்களை அல்லாஹ் சொல்லுவான். அதை பற்றி நீண்ட வசனத்திலே அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் நீண்ட வசனங்களில் பேசுவான். அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முப்படைகளின் தளபதியாக இருந்தார்கள். முப்படைகள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம என்ன சொல்லுவோம்? ராணுவ படை, கப்பல் படை, விமானப்படை. என்ன ஆச்சரியம் பாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் வளங்கள்ல ஒண்ணு, அவர்கள் முப்படையின் தளபதியாக இருந்தார்கள், நபியாக இருந்தார்கள். அந்த முப்படைகள்ல யார் யாரெல்லாம் இருந்தான்னா குர்ஆன் பேசுகிறது, وَحُشِرَ لِسُلَيْمَانَ جُنُودُهُ مِنَ الْجِنِّ وَالْإِنسِ وَالطَّيْرِ فَهُمْ يُوزَعُونَ. குர்ஆன் பேசக்கூடிய அழகான வார்த்தை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முப்படையில் ஜின்னு ஒரு படை, மனித படை, அடுத்து பறவைகளால் ஆன ஒரு படை. முப்படைகளுக்கு தளபதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அப்படியே நோட்டம் போட்டுக்கிட்டே வராங்க, அப்படியே ரவுண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பறவை படையிலிருந்து பறவை படைக்கு கேப்டனாக ஒரு பறவையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நியமித்திருந்தார்கள். அந்த பறவைக்கு பேரு ஹுதுஹுது. என்ன பேரு? ஹுதுஹுது. இந்த ஹுதுஹுது என்று ஒரு பறவையினுடைய பெயர். இந்த பறவை தான் பறவை படைகளுக்கு கேப்டனாக, கமாண்டராக இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து கொண்டே வருகிறார்கள். எல்லாம் சரியா இருக்கு, அந்த கேப்டன் பறவை, அந்த தலைமை பறவையை காணும். குர்ஆன் பேசுகிறது, وَتَفَقَّدَ الطَّيْرَ فَقَالَ مَا لِيَ لَا أَرَى الْهُدْهُدَ أَمْ كَانَ مِنَ الْغَائِبِينَ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பறவைகளை ஆய்வு செய்த பொழுது, அப்படியே பார்த்துட்டே வரும் பொழுது ஹுதுஹுது என்ற பறவை காணோம், மிஸ் ஆயிருச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்து, ஒரு நபி இருந்தாலும் மனிதர் அல்லவா, கோபம் வந்து சொல்லுகிறார்கள், லவ் அஸிபன்னஹு அஸாபன் ஷதீதன் அவு லஅஸ்பஹன்னஹு அவு லயஅதியன்னி பிசுல்தானின் முபீன். இந்த ஹுதுஹுது பறவையை காணோம், இது எங்க போச்சுன்னு தெரியல, ஆனால் என்கிட்ட அது வரணும், வந்துச்சுன்னா கடுமையான முறையில் அதை நான் பனிஷ்மெண்ட் பண்ணுவேன். சும்மா சாதாரண பனிஷ்மெண்ட்லாம் இல்லை. அந்த பறவை என்னிடத்தில் அனுமதி வாங்காமல் நான் தலைமையாக நியமித்திருந்த அந்த பறவை மிஸ் ஆயிருச்சு. அது திரும்பவும் வந்தால் நான் கடுமையான முறையிலே அந்த பறவையை பனிஷ்மெண்ட் பண்ணுவேன், இல்லாட்டி குர்பானி கொடுத்துருவேன். அவுல அது பஹன்னஹு, அந்த பறவையை அறுத்து விடுவேன் சொல்லிட்டு சுலைமான் நபி சொல்லுகிறார்கள், இந்த ரெண்டுத்திலே இருந்து அந்த பறவை தப்பிக்கணும்னா அவுல யஅதி எண்ணி பி சுல்தானின் முபீன், அதற்கான காரணத்தை அந்த பறவை சொன்னால் நான் விட்டு விடுவேன். என்கிட்ட சொல்லாம பறந்துருச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியல. அந்த பறவை திரும்பி என்கிட்ட வந்துச்சுன்னா நான் கடுமையா பனிஷ்மெண்ட் பண்ணுவேன், அல்லது அறுப்பேன், அல்லது ஏன் தாமதமாச்சு, ஏன் காணா போச்சுன்னு காரணம் சொன்னா விட்டுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பேசிட்டு இருக்கும் போது குர்ஆனினுடைய வரிகள், இது கதைகள் அல்ல. فَمَكَثَ غَيْرَ بَعِيدٍ فَقَالَ أَحَطْتُ بِمَا لَمْ تُحِطْ بِهِ. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த பறவை பறந்து வருகிறது. வரும் பொழுதே ஒரு காரணத்தை கொண்டு வருகிறது. எப்படி சொல்லுகிறது? குர்ஆன் பேசுகிறது, فَمَكَثَ غَيْرَ بَعِيدٍ فَقَالَ أَحَطْتُ بِمَا لَمْ تُحِطْ بِهِ وَجِئْتُكَ مِنْ سَبَإٍ بِنَبَإٍ يَقِينٍ. சுலைமான் நபி கோபமா இருப்பதை பார்த்த அந்த பறவை காரணத்தோடு வந்தது. வந்து சொன்னது, என்னுடைய தாமதத்திற்கு காரணம், நான் பறந்து சென்ற பொழுது சபா என்று ஒரு அழகான நாட்டை பார்த்தேன், சபா என்கின்ற ஒரு அழகான பிரதேசத்தை பார்த்தேன். அது மட்டுமா,
அடுத்து வரக்கூடிய வசனங்கள் தான் நமக்கான பாடங்கள். இந்த பறவையினுடைய ஸ்டேட்மெண்ட், நான் பறந்து போயிட்டு இருக்கும் போது சபான்னு ஒரு நாட்டுக்கு மேல போனேன், அங்கே இருந்து ஒரு உறுதியான நம்பகமான ஒரு செய்தியை நான் பிடித்து கொண்டு கேட்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு அந்த பறவை பேசுகிறது, இன்னி வஜத்தும் ரஅத்தன் தம்லிகுஹும், அந்த சபா நாட்டை ஒரு லேடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அருமையான செழிப்பான நாடு. ஒரு பெண்மணி அந்த சபா நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்மணி ஒரு அழகான சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறாள். இது எல்லாம் சரியா இருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு தப்ப நான் பார்த்தேன். ஒரு கடுமையான தவறை அந்த மக்கள் செய்கிறார்கள் என்று ஹுதுஹுது பறவை சொல்லுகிறது. அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? குர்ஆன் பேசுகிறது, வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். அந்த சபா நாட்டு மக்கள், செழிப்பாக வாழக்கூடிய அந்த நாட்டினுடைய மக்கள், யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விட்டுவிட்டு சூரியனை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஹுதுஹுது பறவை சொன்னது. அது நிறைய பேசிச்சு, அது வேற சப்ஜெக்ட். இது ஒரு நீண்ட வரலாறு. இப்போ இந்த இடத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி நம் சமூகத்திற்கு அவசியம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய மாற்று மத சகோதரர்களோடு பழகுகிறோம், நிறைய சகோதர சமயத்தவர்களோடு பழகுகிறோம். நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் மாற்று மத சகோதரர்கள். அப்படிப்பட்ட ஒரு பன்முக சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது உங்களையும் என்னையும் பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன், ஹுதுஹுது பறவை கவலைப்பட்டதை போல என்றைக்காவது நம் தொப்புள் குடி உறவுகள் அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிட்டு தவறான பாதையிலே அவர்கள் செல்கிறார்களே என்ற கவலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? இதுக்கு பேர் தான் தாவா என்று சொல்லுவார்கள், இஸ்லாமிய அழைப்பு. நம் சமூகம் மறந்துவிட்ட நம் இஸ்லாமிய மக்கள் கிட்டத்தட்ட அந்த அமலை புறக்கணித்து விட்டார்களோ என்ற அச்சம் கூட ஏற்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே நிர்பந்தம் இல்லை, இஸ்லாத்திய மார்க்கத்திலே வலுக்கட்டாயம் இல்லை. ஆசை வார்த்தை கூர்த்தி மார்க்கத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்க கூடாது, நிர்பந்த பத்தி அழைக்க கூடாது, ஏமாற்றி அழைக்க கூடாது, பொய் பிரச்சாரங்கள் செய்து அழைக்க கூடாது. ஆனாலும் இஸ்லாமிய அழைப்பு தேவை என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த கூட்டத்தில் 60 தொட்ட பெரியவர்கள் இருப்பார்கள், 50 தாண்டிய வாலிபர்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, 50 தாண்டினாலும் வாலிபர்கள் தான். என்றைக்காவது இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையாவது மற்றவர்கள்ட்ட நாம் கடத்தி இருக்கிறோமா? ஏன் நாம கடத்தல அப்படின்னா, இந்த தாவா என்ற இந்த அமல் இது யாரோ செய்ய வேண்டும், இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மனோநிலைக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் வந்துவிட்டது. கொஞ்சம் கடந்த கால வரலாற்றை பார்ப்போம். காயல் பட்டினத்தினுடைய வரலாறை என்ன சொல்கிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அரபு வணிகர்கள் வந்தார்கள், இவர்களுடைய நேர்மையை பார்த்து நடத்தையை பார்த்து மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற கடந்த கால வரலாறுகள் எல்லாம் எதை சொல்லுகிறது? இஸ்லாமிய அழைப்பு நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் விளைவாகத்தால் இன்றைக்கு இஸ்லாம் மண் முழுக்க பரவி இருக்கிறது. ஒரு பெரிய வருத்தமான விஷயம், இந்த இஸ்லாமிய அழைப்பு தாவா அப்படின்னா இப்படி ஒரு அமல் இருக்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல. உங்கள் கடையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரர், உங்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கக்கூடிய சகோதர சமயத்தவர்கள் நம்முடைய கல்யாணத்திற்கெல்லாம் அழைப்பு கொடுத்து எவ்வளவு கூட்டமாக வருகிறார்கள், பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்றைக்காவது
இஸ்லாத்தை பற்றி உள்ள கருத்துக்களை அவர்களிடத்திலே கட்டாயப்படுத்தி இல்ல, யதார்த்தமாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நல்ல டாக்டரா இருந்தா அவர் சிகிச்சை அளித்து நமக்கு நோய் குணமானால் குறைஞ்சது பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் அவர் ரொம்ப கைராசியான டாக்டர், பெஸ்ட் டாக்டர்னு சர்டிபிகேட் கொடுப்போம். தாய்மார்கள் கடைக்கு போய் பர்ச்சேஸ் செய்தார்கள் என்று சொன்னால் எந்த கடையில மலிவு இருக்கு, மலிவான விலை, குவாலிட்டி எப்படின்னு அவங்களே இதுவா பிரச்சாரகர்களாக மாறிடுவாங்க. இப்படி எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கடத்தக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பை என்றைக்காவது யாருக்காவது சொல்லி இருக்கிறோமா? இதுக்கு பேர் தான் தாவா. இந்த ஹுது பறவை தாவா செய்திருக்கிறது. அன்பு உறவுகளே, இந்த பறவை எதை பார்த்து கவலைப்பட்டது? அந்த சபா நாட்டினுடைய இளவரசி எல்லாம் பெற்றிருக்கிறாள், வளமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த மக்கள் யஸ்ஜுதூன லிஷ்ஷம்ஸி மின் தூனில்லாஹ், படைத்த அல்லாஹ்வை மறந்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்ற கவலை ஹுது பறவைக்கு ஏற்பட்டது. சென்ஸ், ஒரு சென்ஸ் இல்லாத அந்த பறவைக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு, எல்லா சென்ஸும் கொடுக்கப்பட்ட நமக்கு ஏன் எழவில்லை? இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த நேரத்தில் கொஞ்சம் சென்சிட்டிவா இந்த விஷயத்தை நாம பார்க்கணும். அப்ப கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய சொல்லுகிறீர்களா என்று பார்த்தால் இஸ்லாத்துல கிடையாது. குர்ஆன் மிக தெளிவாக பேசிவிட்டது, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே பலவந்தம் இல்லை, மார்க்கத்திலே நிர்பந்தம் இல்லை. அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை மக்கள்கிட்ட நாம எப்படியாவது சொல்லி ஆகணும். காயல்பட்டினத்தில் தாவா சென்டர் செயல்படுகிறது. வெளியூரிலிருந்து இஸ்லாத்தில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் போல வெளியூரிலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் வந்து பயிற்சி பெற்று செல்லுகிறார்கள். இந்த தாவா சென்டர்னா என்ன, அங்க என்ன நடக்குது? இதோ உறவுகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆரம்ப பெயர் என்ன? முனுசாமியாக இருந்திருக்கலாம், வேறு பெயராக இருந்திருக்கலாம், ஜோசப்பாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பின்னால் நீங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தால் எங்கோ யாரோ ஒரு மூலையில் அவருக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்திருப்பார்கள். இந்த இஸ்லாமிய அழைப்பு கொடுப்பதற்கு தனியா ஏதாவது கேட்டகிரி இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஆலிம்கள் மட்டும்தான் அழைக்க வேண்டும், பேச தெரிந்திருக்க வேண்டும், மைக் பிடிக்க தெரிந்திருக்க வேண்டும், ஆக்ஷன் தெரிந்திருக்க வேண்டும், டைரக்ஷன் தெரிந்திருக்க வேண்டும், எதுவும் கிடையாது. இஸ்லாமிய அழைப்புனா என்ன? நம்ம கூட பழகுகின்ற மாற்று மத சகோதரர்கள், சகோதர சமயத்தவர்கள்ட்ட நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஏதோ ஒரு சிறப்புகளை பத்தி சொல்லணும். இன்றைக்கு பாருங்க, மதுவை பத்தி இஸ்லாமிய, அதாவது அவங்களும் போர் அடிச்சிடக்கூடாது. சில பேர் தாவா செய்யறன்னு சொல்லி எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி நடப்பாங்க, அப்படியும் நடக்கக்கூடாது. இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, அல்லாஹ்வின் பாதையிலே மிக அழகான வார்த்தைகளை கொண்டு, அழகான அணுகுமுறைகளை கொண்டு இஸ்லாத்திற்கு அடையுங்கள். கொஞ்சம் சிச்சுவேஷனை பார்க்கணும், நம்ம பேச்சை கேட்கறாங்களான்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, டிராவலிங் பண்ணிட்டு இருக்கோம், பஸ்ல போயிட்டு இருக்கோம், நிறைய நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம். பக்கத்துல முஸ்லீமா உட்காந்துருப்பாங்க, வேற ஒருத்தர், அவரு பார்த்த உடனே கேட்பாரு, பாய் நீங்க பாயா அப்படின்னு. அது அல்லாஹ் ஒரு கிஃப்ட் நமக்கு வச்சிருக்கான். தலையில தொப்பி இல்லாட்டியும் இஸ்லாமியர்கள் என்ற அந்த ஒரு நூறாணியத்தை வெளிப்பட்டு விடுகிறது. அப்போ அவர் பாயான்னு கேட்கும் பொழுது, ஆமா நான் முஸ்லீம் போது அவர் இஸ்லாத்தை பற்றி சில சந்தேகங்களை கேட்கும் பொழுது இது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் தாவாவுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் எவ்வளவோ பேர் நான் முஸ்லீமா இருக்காங்க. என்றைக்காவது ஒரு சின்ன இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பை பத்தி நீங்க அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்களா? ஏன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம பெரிய இடத்துல இருக்கிறோம், நம்ம கிட்ட கை நீட்டி அவங்க சம்பளம் வாங்குறாங்க, நம்ம வீட்டு பாத்திரத்தை கழுகுறாங்க, வீட்டு வேலையை செய்யறாங்க, இவங்க கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்றதான்னு. தவறு. இஸ்லாம் மண் முழுக்க பரப்பப்பட வேண்டும், அதற்கான முறையோடு பரப்பப்பட வேண்டும். இந்த வேலையை ஹுது பறவை மிக கச்சிதமாக செய்தது. நாமும் இன்றையிலிருந்து ஹுதாக மாறுவோம். நிறைய சான்ஸ் இருக்கு.
அதாவது ரொம்ப வலுக்கட்டாயமா பிடிச்சி அவங்க வெறுக்கிற அளவுக்குலாம் நடக்கக்கூடாது. எப்ப நமக்கு சிச்சுவேஷன் அமையெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு அதிசயம் பாருங்க, நம்ம பள்ளிவாசல்ல நடந்த ஒரு அதிசயத்தை சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு அதிசயம். ஒரு பள்ளிக்கு ஒரு இளைஞர் தொழுக வருகிறார். அந்த இளைஞர் பேர் உமர். ஒரு பள்ளிக்கு ஜும்மா தொழுகிறதுக்கு ஒரு இளைஞர் வராரு. இன்ஜினியரிங் படித்த மாணவர். அப்ப அவர்கிட்ட பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள், இவர் இஸ்லாத்துக்கு வந்தவர். பொதுவா இந்த இதுவே இப்படி அறிமுகப்படுத்துறதே ஒரு தப்புன்னு கூட நாம எண்ணிக்கலாம். ஒரு நல்ல எண்ணத்துல செய்யலாமே தவிர, ஏன்னா இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் இந்த இஸ்லாத்திற்கு வந்தவர்களை ஒரு தனி ஜாதியை போல பாக்குறாங்க. அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. நம் வரலாறை எடுத்துக்கொண்டால் நம் பாட்டன் முப்பாட்டன் என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் மதம் மார்க்கத்தை தழுவி இருப்பார்கள் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா இது நடந்திருக்கும். இதான் ஹிஸ்டரி. அப்போ அந்த பள்ளிக்கு வந்த அந்த சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்குமோ அவர் சொன்னாரு, நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க? இதுதான் தாவா. அவர் சொன்னாரு, நான் எங்கள் மதத்துல, இந்து மதத்துல உயர்ந்த ஜாதியிலே உள்ளவன். திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த காஸ்ட் தான் உயர்ந்த காஸ்ட். கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது என் கூட படித்த முஸ்லிம் நண்பர்கள் தொழுகைக்காக வேண்டி ஜும்மாவுக்கு செல்வார்கள். எனக்கு ஜும்மா எல்லாம் தெரியாது. ஃப்ரைடே அவங்க லீவு கேட்டுட்டு தொழுகை போவாங்க. சரி, நானும் அங்க என்னடா இருக்குன்னு சொல்லி தொப்பியை மாட்டிக்கிட்டு போய் கூட்டத்தோட கூட்டமா உட்காருவேன். இதுதான் இஸ்லாமிய தாவா. அந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய நண்பர்கள் வலுக்கட்டாயப்படுத்தல. அவர் கேட்டிருக்காரு, நான் பள்ளிக்கு வரலாம். இன்றைக்கு சில முஸ்லிம்கள்ல சில பேர்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த குர்ஆனை முஸ்லிம் அல்லாதவர்கள் தொடக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்கு. இன்றைக்கும் நம் சமூகத்தில் ஒரு மிக வேதனையான விஷயம். இன்றைக்கும் நம் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் இந்த குர்ஆனை நான் முஸ்லிம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சகோதர சமயத்தவர்கள்ட்ட கொடுக்க கூடாது. யார் சொன்னது? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி இது குர்ஆன் நம்முடைய சொத்தல்ல. குர்ஆன் என்னுடைய சொத்தல்ல, உங்கள் சொத்தல்ல. இது மக்களுக்கான சொத்து. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறார், இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் ஆலமீன். இந்த குர்ஆன் அகிலத்தாருக்கு ஒரு உபதேசம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிம்களுக்கு உபதேசம் சொல்லல. அப்போ அந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளைஞர் அழகாக சொன்னார், நான் முஸ்லிம் ஆகாம பல ஜும்மாக்களை வெள்ளிக்கிழமை போய் நான் தொழுதுட்டு வந்திருக்கிறேன். வேற எதுவும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமாக என் மனது மாறியது. அந்த இடத்தில் உட்கார்ந்த உடனே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டுச்சு. நானாக கேட்டேன். இதான் தாவா. ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்தல, நானாக கேட்டேன். ஒவ்வொரு விஷயங்களை கேட்டேன். இஸ்லாமிய புத்தகங்களை அனுப்பி வைத்தார்கள். இன்றைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க நாடினேன். எந்த பயிற்சி நிலையத்திற்கும் செல்லாமல் நான் ஓரளவுக்கு இஸ்லாத்தை கற்றுக்கொண்டேன், தொழ கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நான் இங்கே தொழ வந்திருக்கிறேன் என்று அந்த உமர் என்ற அந்த வாலிபர் பகிர்ந்து கொண்டார். இதுதான் இஸ்லாமிய தாவா. இன்றைக்கு தாய்மார்கள், நம்ம இடத்துல எந்த குறைச்சலும் இல்லை. நம்ம இடத்திலே மார்க்கத்தினுடைய விஷயங்கள் நிறைய நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. பயான் என்றால் ஆர்வமாக வருவதற்கு மக்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இஸ்லாமிய தாவா ஒரு ஹுது பறவை எப்படி கவலைப்பட்டதோ, அந்த மக்கள் அல்லாஹுவை வணங்காமல் மாற்று மதத்தை, மாற்று கடவுளை அவர்கள் கடவுளாக ஏற்படுத்தி கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறார்களே என்று ஹுது பறவை கவலைப்பட்டதை போல எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் அந்த கவலை வேணும். எப்படியாவது என்னால யாருக்காவது இஸ்லாத்தை பத்தி நான் சொல்ல மாட்டேனா என்ற ஏக்கம் நமக்கு வேணும். உடனடியாக அதற்காக வேண்டிய வேலையில நாம் இறங்கணும். இன்றைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கடற்கரையிலே பார்த்தால் சகோதரர்கள் பீச் தாவா புத்தகங்களை வைத்துக் கொண்டு நின்று கொண்டு இருப்பார்கள். எவ்வளவு பேர் வராங்க.
இந்த தாவா நம்ம இடத்துல வேணும். இப்ப அடுத்து நம்ம பள்ளிவாசல்ல நடந்த ஒரு அதிசயமான செய்தி அப்படின்னு சொன்னல, அதுக்கும் தாவாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. சில நாட்களுக்கு முன்பாக டோட்டலா ஒயர்லாம் மாற்றப்பட்டு ஒளி வேலை நம் பள்ளியிலே செய்யப்பட்டது. இப்போ இது வந்து ஒரு புதிய ஒளி அமைப்பிலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், கேட்கிறோம். இந்த ஒளி வேலையை செய்வதற்காக வேண்டி சென்னையிலிருந்து ஒரு டீம் வந்துச்சு, தெரிஞ்சிருக்கும். இந்த வந்த டீம்ல எல்லோருமே மாற்று மதத்தை சார்ந்த இந்து சகோதரர்கள். இந்த வேலையை செஞ்சவங்க யாரு? சகோதர சமயத்தவர்கள் இந்த வேலையை செய்தார்கள். அவர்கள் தங்க வைக்கப்பட்டது பள்ளிவாசலினுடைய அறையிலே. இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு இதான். எங்களோடு வந்து விட்டால் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுகிறீர்கள். வந்தவர்கள் சகோதர சமயத்தவர்கள் பள்ளிவாசலுக்குள் வேலை செய்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள்ளேயே அவங்களுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு, அவர்களிடத்திலே கனிவான பேச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு மறைமுகமான தாவாவாக கூட இருக்கலாம். அதுல கூட ஒரு சகோதரர்கிட்ட தலையை நெத்தியில பொட்டு வச்சிட்டு வந்தார். நான் கூட அவரிடத்துல கேட்டேன், திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீர்களா? பயபக்தியோட சொன்னார், ஆமா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம். நாங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தோம். போனார்கள். ஆச்சாரமான இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் பள்ளிவாசல்ல வந்து தங்கினாங்க, வேலை செய்தார்கள். இஸ்லாத்தை பத்தி யாரும் கட்டாயப்படுத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒரு மறைமுகமான தாவா இங்க நடைபெற்றது. தொழுகையை பார்த்தார்கள், மக்களுடைய அரவணைப்பை பார்த்தார்கள், உபசரிப்பை பார்த்தார்கள், பண்புகளை பார்த்தார்கள். என்றைக்காவது ஒரு நாள் மனசுல நிச்சயமாக இந்த எண்ணம் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜிது நபவி பரபரப்பா இருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. மஸ்ஜிது நபவி பரபரப்பாக இருக்கிறது. ஒரு பெரிய விஐபியை கைதியா பிடிச்சு கூட்டிட்டு வராங்க சஹாபாக்கள். கூட்டிட்டு வந்தவர் பேரு சுமாமா. என்ன பேரு? சுமாமா. கூட்டிட்டு வந்தவர் யாருன்னா, நாடி நரம்பெல்லாம் இஸ்லாத்தினுடைய விரோத போக்கை கொண்டுள்ள ஒரு குரோதமான ஒரு மனிதர். சுமாமா இஸ்லாத்தினுடைய பரம எதிரி. மற்றவர்களுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய அவர் மஸ்ஜிது நபவிக்குள் கொண்டு வரப்படுகிறார். ஒரு தூணிலே கட்ட வைக்கப்படுகிறார். அவருடைய பிரதேசம் யமாமா. சொல்லுங்க. ஃப்ரம் யமாமா சுமாமா. யமாமாவிலிருந்து சுமாமா வந்து மஸ்ஜிது நபவியிலே கட்ட வைக்கப்படுகிறார். ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. எந்த சஹாபியும் போய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போய் நீ இஸ்லாத்திற்கு வந்து விடு அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. நேரத்துக்கு நேரம் உபசரிப்பு நடக்குது. இஸ்லாத்தினுடைய தாவால இது ஒரு முக்கியமான பகுதி. நம்முடைய நடத்தையை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்திற்கு வருவது. நீங்க வாய் திறந்து அவங்க கிட்ட இஸ்லாத்தை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா நம்மளுடைய அஹ்லாக் பண்புகளை அவர்கள் பார்ப்பார்கள். பாய் எவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்கார். இப்ப பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் யூதர்களுடைய திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரபரப்பான ஒரு செய்தி. இதுதான் தாவா. ஆஸ்திரேலியாவில் யூதர்களுடைய ஒரு திருவிழா கோலாகோலமா நடந்துட்டு இருக்குது. ஒரு மிருகம் உள்ளே வருகிறது. வந்த மிருகம் அது மனிதன் அல்ல, மனித ரூபத்திலே மிருகம் வருகிறது. கையிலே துப்பாக்கியை வைத்துக் கொண்டு பார்ப்பவர்கள் எல்லாம் சுட்டு தள்ளுகிறார். இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம்னா, எங்க யார் தாக்கப்பட்டாலும் நம் இந்திய ஊடகங்களுக்கு ஒரு செய்தி ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவரு பேரு முஸ்லிம் மாதிரி ஒரு பேரை வச்சு, இவர் இந்த நாட்டை சார்ந்தவர், இங்க பயிற்சி எடுத்தாருன்னு ஒரு கண்ணு காது மூக்க வச்சு ஒரு வேலையை போட்டுருவாங்க, கட்டுரை வந்துடும். அதே போல வந்துருச்சு. சுட்டுக் கொண்டிருக்கிறார். 15க்கு மேற்பட்டவர்கள் மடிந்து போகிறார்கள். இந்த காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உலகம் அதிசயத்த ஒரு காணொளி. ஒரு இளைஞர்
ஆஜானுபாகுவான தோற்றம் கொண்ட ஒரு இளைஞர் காருக்கு அருகாமையில் ஒளிந்து ஒளிந்து போய் துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மிருகத்தை கழுத்தை பிடித்து அவருடைய வெறியை தணிக்கிறார். அவர் பேரு பார்த்தா அஹ்மத். நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்கு ஒன்றை அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். குர்ஆனினுடைய வசனம், நீங்கள் ஒன்றை தப்பாக எண்ணுவீர்கள், அது உங்களுக்கு நன்மையாக அமையும். இந்த சுட்டதை வச்சு இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு இடுக்கை ஏற்படுத்தலாம் நினைச்சாங்க. ஒரு இத்தனை உயிர் போயிருச்சு. தன் உயிரை பணயம் வைத்து அகமது என்ற இளைஞன் ஓடோடி சென்று அவனை தடுத்து உயிர் பலியை தடுத்தான். பத்திரிகைகள் புகழ்ந்து பேசின. இதுதான் தாவா. இந்த நேரத்தில் குர்ஆனினுடைய எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ. இந்த உலகத்திலே அநியாயமா யார் ஒரு மனிதனுடைய உயிரை கொள்ளுகிறானோ, ஒட்டுமொத்த எல்லா மனிதனுடைய உயிரையும் அவன் எடுத்ததுக்கு சமமாவான். அத்தனை பாவங்களும் அவன் மீது எழுதப்படும். ஒரு ஆளை கொண்டான்னா ஒட்டுமொத்த எல்லா மனிதர்களையும் கொண்ட பாவத்தை அவன் மீது சுமத்தப்படும். ஒமன் அஹியாஹா ஃபகஅன்னமா அஹியன் நாஸ ஜமீஆ. யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறானோ ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்தவனை போல் அவன் மாறிவிடுகிறான். இந்த சம்பவத்தையும் இந்த வசனத்தையும் நான் முடிச்சு போட்டு பார்க்கிறேன். இதுதான் இஸ்லாம். நிறைய விஷயங்கள் இதோடு கலந்து இருந்தாலும் நேரம் இன்மையின் காரணமாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட கருப்பொருள், ஹுது பறவைக்கு ஏற்பட்ட அந்த கவலையை போல நமக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கணும். எத்தனையோ முஸ்லீம் இல்லாத சகோதரர்களை பார்க்கிறோம். நம் பேச்சை கேட்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் இஸ்லாத்தை பற்றி பேசுவோம். அவர்கள் விரும்பினாலும் நாம் தூரமாக விலகி சென்று விடுகிறோம். இந்த நிலை மாறாமல் இஸ்லாமிய தாவாவை நாம் மேற்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ். இன்னா லில்லாஹி. இந்த சுமாமா இது போன்ற வரலாறு எல்லாம் அடுத்தடுத்த தொடரை பார்ப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.